நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் பாசமிகு அன்னியார் பொதுச் செயலாளர் மற்றும் புதிய தமிழகம் STTP மற்றும் பல அமைப்புகளோடு கூட்டணி அமைத்து இந்த தேர்தல் களத்தை காண்கின்றோம். இதற்கான வேட்புமனுவை இங்கே மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் MCS அவர் தலைமையிலும், மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையிலும், மாநில மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அருள்மொழி தேவன் தலைமையிலும் வேட்புமனை செய்து வந்திருக்கின்றோம். இந்த இரண்டு கட்சியும் 2021 கூட்டணி சேர்ந்திருந்தால் இப்பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு வரவேற்போடு நாங்கள் மட்டுமே இந்த களத்தில் நின்றிருப்போம். ஏன் என்று சொன்னால், மூன்றாவது முறையாக தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருந்திருக்கும். அந்த கூட்டணி கொஞ்சம் தாமதமாக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு அந்த கூட்டணி இப்போது தாமதமாக 2024 பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றது. இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை 2011 எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெற்றதோ அந்த வெற்றியை 2024 பெற்று 2026 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே புரட்சி